மா ரசம் ஈஸின்னு சொல்லியிருக்கீங்க. நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன். சிம்பிளாக ஒரு ரசம் எப்படி பண்ணுறது எனக்கு டக்குன்னு சொல்லுங்கள். சரி, இப்போ சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. விஜய், ரசம் எப்படி வைக்கணும்னு இப்போ நான் சொல்கிறேன், நல்லா பார்த்துக்கோ. ஃபஸ்ட்டு இந்த டம்ளரால் 4 டம்ளர் தண்ணி இந்த பவுலில் ஊற்றிக்கோ. ஓகே, சூப்பர். 2 3 3 4. ஓகேவா? ஓகே. உப்பு ஒரு ஸ்பூன், இந்த ஸ்பூனால் இந்த அளவுக்கு, இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூனு உப்பு. சூப்பர். ஓகேவா? இதை பார்த்துக்கோ. உப்பு, மஞ்சள் பொடி. ஓகே, மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு. 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடி. ஓகே, மஞ்சள் பொடி. இந்த குட்டி தக்காளி பாரு. ஓகே, 2 தக்காளி காமிச்சிருங்க. 2 இந்த சைஸில். ஓகே, 2 தக்காளி போட்டாச்சா? இந்த ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி. ஓகே, சூப்பர். புளி போட்டாச்சா? அப்படியே போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழை இருக்கு பாரு. கருவேப்பிலை கொத்தமல்லி தழை நல்லா இதில் போட்டு நம்ம கையாலேயே நல்லா பசைஞ்சு எடுத்து வச்சிடணும். ஓகேவா? பசைஞ்சிட்டு க்ளவுஸ்லாம் போடுறது இல்லையா? அதெல்லாம் போட வேண்டாம். கையால் நல்லா பசைஞ்சு விட்டாதான் டேஸ்ட் வரும். சூப்பர். ஓகே. ஓகே. அப்புறம் இதை எடுத்து பாதி தான் போடுறீங்க கருவேப்பிலை அந்த போட்டு அது தாளிக்கக்குள்ள கொஞ்சம் போடலாம். ஓகே, சூப்பர். இது முடிஞ்சிச்சா? இந்த ஸ்பூனாலேயே ஸ்பூனால 2 ஸ்பூனு பெப்பர் மிளகு வச்சிருக்கேன். மிளகு 1 ஸ்பூனு ஜீரகம். சூப்பர். பூண்டு இதோ பாரு, இந்த சைஸுக்கு பெருசா இருக்கு. இது 2 பூண்டு பல்லு உரிக்காம தோலோட. இதை 3யும் மிக்சியில போட்டு அடிச்சு எடுத்துட்டு வரேன். ஓகே விஜய், இதோ பாரு, அந்த மிளகு ஜீரகம் பூண்டு இதை 3யும் மிக்சி கப்பில் போட்டு நல்லா அடிச்சு நம்ம கரைச்சி வச்சிருந்தோம்ல புளி தக்காளி, அதுல மஞ்சத்தூள் உப்பு அதுல சேர்த்து இப்போ கரைச்சி அதையும் போட்டு இன்னும் ஒரு தடவை நல்லா கையால கரைச்சி விட்டுடணும். கரைச்சாச்சா? அவ்வளோதான் ரசம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிக்கலாம். ஓகே, முடிஞ்சா? இது ரசம் இப்போ ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தாளிக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றணும். அந்த ஸ்பூனால் 2 ஸ்பூனு எண்ணெய் போதும் ரசத்துக்கு கொஞ்சமாக. விஜய், இப்போ எண்ணெய் ஊற்றிட்டேன்னா கடுகு காஞ்ச மிளகா. கடுகு நல்லா பொரியுது பாரு. பொரிஞ்ச பிறகு கொஞ்சோண்டு பெருங்காய பவுடர். பெருங்காயத்தூள் போட்டாச்சா? போட்டுட்டு இந்த கருவேப்பிலை எடுத்து வச்சிருந்தேன்ல அதில் 2 கருவேப்பிலை போட்டுட்டு இந்த ரசத்தை எடுத்து அதில் ஊற்றிடணும். 2 கையில் ரசம் ஊற்றிட்டு இங்கேயே தான் நிற்கணும். அது டக்குன்னு கொதிச்சிடும் ரசம் சீக்கிரத்தில். ஆனால் நல்லா கொதிக்கக்கூடாது, கொதிக்க விடக்கூடாது ரசத்தை. கொஞ்சம் அப்படி பபிள்ஸ் வரும்போது எடுத்து இந்த பவுலில் மறுபடியும் ஊற்றிக்கலாம். விஜய், ரசம் கொதிக்குது பாரு, எப்படி கொதிக்குது பாரு. பபிள்ஸ் இப்போ தானே வருது, ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. இப்போ ரசத்தை எடுத்து நம்ம இந்த பவுலில் ஊற்றிடணும். ரசம் கொதிச்சு வரும்போது இதோ பாரு, கொஞ்சோண்டு லீஃப் வச்சிருக்கேன் நான், கொத்தமல்லி தழை. அதை இதில் போட்டுட்டு இப்போ எடுத்து இந்த பவுல்லையே ஊற்றிக்கலாம். ரசம் ரெடி. சூப்பராக இருக்கு பாரு ரசம். ஓகேவா? இதை சளி பிடிச்சிருக்கும் போது அழகாக இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ரசம் வச்சு சாப்பிட்டா சளிக்கு நல்லது, உடம்புக்கும் நல்லதுப்பா. வச்சு சாப்பிடுங்க. ஓகே, சூப்பர். சூப்பர் ரசம் ரெடி. டேஸ்ட் பண்ணி பாருமா ஸ்வேதா. இப்போ ரசத்தை டேஸ்ட் பண்ணி பாரு, எப்படி இருக்குன்னு சொல்லுமா. டேஸ்ட் பண்ணிட்டு விஜய் டேடி எங்க கூப்பிடு. டேடி கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணுங்க. இப்படி வாங்க, உள்ள வாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போங்கம்மா. இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்படி பிளேட்டோட. தேங்க்யூ. டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி சொல்லுங்க. விஜய், இன்னும் ஒரு பவுல் எடு. ஸ்வேதா அவர் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டோம். சூப்பராக இருக்கா? யூடியூப்ல எல்லாரும் சொல்ற மாதிரி சொல்றீங்க. சூப்பர், குட் ஜாப். கொஞ்சம் விட குட். ஆரியா கம் டேஸ்ட் திஸ் ரசம். ரசம் பாரு, டேஸ்ட் பண்ணு. ஆரியா கம் ஓடியங்க. ஆரியா டேஸ்ட் பண்ணு தங்க. கம் இன்சைட் குட்டி. வாவ், it's hot no more. It's hot. And I can see your face tanga. It's hot. It's not, Arya. Vara tango. Wow. எப்படி இருக்கு? சூப்பர்மா, பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. சான்ஸ் இல்ல. ரசம் உண்மையாலுமே நல்லா இருக்க மாதிரி இருக்கு.